எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்க, இன்னைக்கு நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு கறியோட ரெசிபி தான் செய்ய போகிறது. மாங்காய் எள்ளு கறி. பச்சை மாங்காய் கூட வறுத்து எள்ளு சேர்த்து செய்கிற ரொம்ப பழைய கால ஒரு ரெசிபி தான் இது. நம்ம புளிக்கறி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி புளிப்பு, இனிப்பு, உப்பு எல்லாம் கலந்த ஒரு திக்காக இருக்கிற கறி தான் இது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 பச்சை மாங்காய் எடுத்து வச்சுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 300-350 கிராம் அளவுக்கு இருக்கும். தோல் எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி ரொம்ப சின்ன பீஸாக வேண்டாம், கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ இது வேக வச்சுக்கலாம். அது அங்கே வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு பேன் சூடு பண்ணி 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 வரமிளகாயும் சேர்த்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் நான் இதில் சேர்க்குறேன். கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் தேங்காய் கருகி போகாமல் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும், ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடியாக இருக்குது. இது இப்போ இங்கே ஆறட்டும். அடுத்தது ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் ஃபுல்லாகவே எள்ளு நல்லா வறுத்துக்கோங்க. இதே மாதிரி வெடிக்கிற மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுவும் ஓரமாக வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த எள்ளு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் ஆகக்கூடாது, இதே மாதிரி தான் இருக்கணும். இதில் ரொம்ப முழுசாக இருக்கிற கொஞ்சம் எள்ளும் இருக்கும், க்ரஷ் ஆனதும் இருக்கும். அதுவும் அங்கே ஓரமாக வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஆறினதுக்கப்புறம் தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு டைம் க்ரஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தண்ணி எதுவுமே ஊற்றாமல். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுக்கணும். இதே மாதிரி பாருங்கள், இப்போ நம்ம தேங்காயும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. கறி செய்கிறதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் ரெடியாக இருக்குது. இதுக்குள்ளே மாங்காய் வெந்திருக்கு. மாங்காய் எடுக்கும்போது சில மாங்காய் வேகும் போதே, கொதிக்கும் போதே அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே கலங்கி போயிடும். அந்த மாதிரி இருக்கிற மாங்காய் இந்த கறி செய்கிறதுக்கு நல்லா இருக்காது. இதே மாதிரி வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக இதே மாதிரி முழுசாக நிற்கிற மாங்காய் தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப அதிகமாக வெந்து போகலை, கரெக்டான அளவுக்கு தான் வெந்திருக்கு. லைட்டாக அந்த ஸ்பூன் வச்சு ஒரு டென்னை இதே மாதிரி உடச்சி விட்டுருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காயோட மிக்ஸ் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாங்காய்க்குள்ளே தண்ணி இருக்குது, அதனால மறுபடியும் தண்ணி ஊற்றும் போது பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. மறுபடியும் நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி மிக்சிக்குள்ளே ஊற்றி கலக்கி இதுக்குள்ளே ஊற்றுறேன். மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு இது நல்லா திக்காய் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றணும். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் மறுபடியும் சேர்த்துருக்கு. நீங்கள் மாங்காயோட புளிப்பு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி கூடி ஊற்றி இதோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்து இது வற்றி திக்காய் வரணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமிலும் மீடியம் லோ ஃப்ளேமிலும் தீ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இன்னும் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்னமோ இதில் ஒரு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும். அதுதான் வெல்லம். வெல்லம் 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே துருவனது நான் சேர்த்துருக்கேன். மாங்காயோட புளிப்பு பார்த்துட்டு சில டைம் நீங்கள் 3 டீஸ்பூன், சில டைம் 4 டீஸ்பூன் வரைக்கெல்லாம் தேவைப்படும். 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்த்து கலக்கி விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேவையாக இருந்தால் மட்டும் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டே இருக்கும்போது இதே மாதிரி திக்காக வந்துடும். அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது தாளிச்சிக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு, கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 2-3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டைம் வதக்கி இது நம்ம ரெடி பண்ணி வச்ச கறிக்குள்ளே போட்டுக்கோங்க. கறிக்குள்ளே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுடலாம். இதோட திக்னஸ் பாருங்கள். இப்போ மண்சட்டியில் இருக்குது. ஆறினதுக்கப்புறம் இன்னும் இது கொஞ்சம் கட்டி ஆகிடும்.
நம்ம வறுத்து வச்ச எள்ளை இப்போ இதில் சேர்த்து கலக்கி விடக்கூடாது. நம்ம எப்போ சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி கறி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதுக்கு மேலே எள்ளு போட்டு கலக்கி உடனே சாப்பிட்டுக்கலாம். அப்போ வந்து எள்ளு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை இருந்தால் முதல்ல போட்டு வச்சுருந்தா கொஞ்சம் ஊறி போயிடும். அதனால நம்ம கறி ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா கூட சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதே மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பு, இனிப்பு, காரம், உப்பு எல்லாம் கலந்த தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.